மாணவர்களே, இன்றைய கிளாஸில் கல்வியில் சிறந்த பெண்கள் பற்றி என்ன செய்கிறோம் படிக்க போகிறோம். கல்வியில் கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது. நிலைத்த புகழை உடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்க்கையில் இறுதி வரையில் என்ன செய்யும், கை கொடுக்கிறது. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு. சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது. பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டிருக்கின்றனர். மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது. இனி பெண் கல்வி காலூன்றி கடந்து வந்த பாதைகளில் நடந்து செல்லும் வில்லிசையே செவிமடுப்போம். அப்படின்னு என்ன கொடுத்த சங்க காலத்தில் பெண் கல்வி என்பது சிறந்து விளங்கியது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தான் அந்த பெண் கல்வி என்பது என்ன செய்து ஒடுக்கப்பட்டது. அதுக்காக மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலலா வரை எல்லாருமே சாதனை பெண்களாக இருந்திருக்காங்க. அதை வில்லிசை வில்லுப்பாட்டு தெரியுமில்ல, வில் மாதிரி வச்சு நடுவர் ஒருத்தர் அமர்ந்திருப்பார். இப்படிதான் அவங்க சுற்றி ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. நடுவர் சொல்லத்தர பாடப்பட திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, பாடக்கூடியதாக அமைவது தான் இது வில்லுப்பாட்டு. அவங்க ஏதாவது கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் அவர் சொல்ல மாதிரி ஏதாவது ஒரு தலைப்பை வச்சு பாடுற மாதிரி தான் அமைவது தான் இது வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டு மாடலில் தான் நம்முடைய அந்த பாடப்பகுதி அமைந்திருக்கு. வில்லுப்பாட்டு குழு தலைவர் பாடுறாரு. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட அப்படின்னு அவர் பாட, குழுவினர் அனைவரும் என்ன செய்யாங்க, திரும்ப அதே இதை நினச்சவங்க பாடுவாங்க. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பாட போகிறோம்னா, நாடும் தாய்தான், நகரும் நதியும் தாய்தான், மொழியும் தாய்தான், சுழலும் புவியும் தாய்தான். நாடையும் என்ன சொல்லும், தாய் நாடு அப்படின்னு சொல்கிறோம். நம்ம நாடு இந்திய நாடுனா தாய் நாடு அப்படின்னு சொல்கிறோம். நதி அப்படின்னா நதியையும் நம்ம நாடு ஓடக்கூடிய அந்த நதியும் தாய் நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பேசக்கூடிய மொழியையும் என்ன சொல்கிறாங்க, தாய்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. புவியும் இந்த உலகத்தையும் என்ன சொல்கிறாங்க, தாய் அப்படின்னு. அதை எல்லாமே எதை தான் பெண்ணாகவே புகழப்படுகிறது அப்படின்னதை தான் சொல்கிறாரு. உடனே குழுவினர் பீடிகை போடாமல் செய்தியை சொல்லுங்கண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நம்ம வீட்டில் இருக்கும் பெண்ணை மட்டும் என்ன மதிக்கிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லவே இல்லை. ஏன்னா இதே நேரத்தில் ஒரு பெண் ஆட்சியர் வராரு அப்படின்னு பாருங்கள். உடனே என்ன செய்வாங்க, எல்லாரும் எழுந்திருச்சு நின்று வணக்கம் சொல்லுவாங்க. அப்போது ஒரு பெண் படித்து ஒரு பெரிய பதவிக்கு வரும்போது தான் தானாக என்ன வருது, மரியாதை என்பது வருது. இப்போ இதை படிக்காத பெண்ணுக்கு என்ன இல்லை, மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. அப்போ பெண் கல்வி அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றி தான் என்ன செய்கிறோம், பாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. படிக்க வேண்டும் பெண்ணே, அப்போ தான் பார் முழுதும் போற்றிடும் கண்ணே. நீ படித்தாதான் இந்த உலகம் பாருன்னா எனது உலகம் ஒன்று என்ன செய்யும், போற்றிடும். சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி, சொந்த காலில் நின்றிடவே உடன் உதவும் கல்வி. நீ சுயமாக சிந்தித்து செயல்படுவதற்கு உதவுவதும் கல்வி தான். நீ சொந்த காலில் நின்றிட உதவுவதும் இதான் கல்வி தான் அப்படின்னு கல்வியை பற்றி அவர் சொல்கிறார். அப்போ பெண்கள் படித்தாதான் என்ன செய்ய முடியும், கல்வியில் கல்வி இருந்தால் தான் அவங்க இந்த உலகத்தில் சிந்தித்து சுயமாக சிந்தித்து சொந்த காலில் நிற்க உதவ முடியும் அப்படின்னு சொன்னார். கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழன் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம். கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழின் பொற்காலம் அப்படின்னு புகழப்படக்கூடிய காலம் எக்காலம் அப்படின்னு கேட்குறாரு. அது பாட்டும் தொகையும் உருவான காலம். 10 பாட்டும் 8 தொகையும் உருவான அந்த காலம்தான் தமிழினுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாரு. ஊட்டும் தமிழ் உணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம். அது எப்போ, சங்க காலம். அந்த சங்க காலத்தில் ஔவையும் குயத்தியும் வெறிப்பாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசத்தியும்
செழித்திருந்த காலம், புகழ் வளர்ந்திருந்த காலம்தான் சங்க காலம். அந்த காலத்தில் தான் ஔவையும் குயத்தியும் வெறிப்பாடியை கன்னி கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசத்தியும் வாழ்ந்த காலம்தான் இது சங்க காலம். சங்க காலத்தில் பெண்பாற் புலவர்கள் பலர் வாழ்ந்தனர். யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஔவையார், ஓக்கூர் மாசத்தியார், ஆதி மந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கணையார், காக்கைப்பாடினியார், வெள்ளி வீதியார், காவற்பெண்டு, நப்சலையார் என பல பெண் கல்வி புலவர்கள் என்ன செய்தாங்க இந்த இருந்தாங்க. அவங்க காலத்தில் தமிழ் மொழி என்ன செய்து சிறந்து இருந்தது. கவி பாடக்கூடிய புலவர்கள் பலர் இருந்தனர் அப்படின்னு சொல்லலாம். பெண்பாற் புலவர்கள் வந்தாங்க, பெண் உரிமையை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழே உயர்வை பெற்றாங்க. இப்படிப்பட்ட பெண்பாற் புலவர்கள் வந்து பெண் உணர்வை பாடலில் தந்துட்டு தூது போயிருக்காங்க, துன்பத்தை நீக்கியிருக்காங்க, ஓதும் தைல உயர்வு வாங்குவதற்கு எது சிறந்து விளங்கியது? பெண்கள், பெண்பாற் புலவர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க அப்படின்னு. அடுத்து சமண மதமும் புத்த மதமும் ஆழ்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்கா. அதாவது படித்த பெண்கள் கிடைச்ச பெருமை இன்னும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க குழுவினர். உடனே குழு தலைவர் சொல்கிறாரு, சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்தில் யார் மாதவி மகள் மணிமேகலை என்ன கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்கா. அப்போ சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த அந்த காலத்தில் மணிமேகலை என்ன கல்வி கற்ற பெண்ணாக இருந்திருக்கா அப்படின்னு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்திலும் காரைக்கால் அம்மையார், ஆண்டாள் முதலிய பெண்களும் என்ன தன் இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க. பாமாலை பானா என்னது பாட்டு. அப்போ அவங்களும் என்ன செய்ய அப்போ பக்தி இயக்கம் வளர்ந்த அந்த காலத்துலேயும் பெண்கள் வந்து என்ன செய்க்காங்க இறைவனுக்கு பாமாலை சுட்டினாங்க. அது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரும் ஆண்டாளும் முதலே பெண்கள் இருந்திருக்காங்க. ஆமாண்ணே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம் அப்படின்னு கேட்குறாரு குழுவினர். இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகள் ஏன் பெண்ணடிமை? இப்படிலாம் சங்க காலத்தில் படிச்சுக்க பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் இருக்காங்க. அடுத்து சமண மதம் புத்த மதம் வளர்ந்த காலத்தில் கற்ற பெண்கள் இருக்காங்க, சங்க காலத்திலும் கற்ற பெண்கள் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் ஏன் இடைப்பட்ட நூற்றாண்டுகளை என் பெண் அடிமை ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு. தம்பி நல்ல கேள்வி கேட்டால் நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே சமம் என நினச்சாங்க நம் முன்னோர்கள் என்ன நினச்சாங்க? ஆணும் பெண்ணும் இயற்கையிலே சமம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. இடையில் குடி புகுந்த மூட பழக்கங்களால் தான் பெண்களை தாழ்த்தினாங்க, சமத்துவத்தை நினச்சதாங்க அடியோடி வீழ்த்தினாங்க. அப்போ சங்க காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த அந்த காலத்தில் ஆணும் பெண்ணும் சமம் என்று நினைத்தார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த காலத்தை விட்டு நம் முன்னோர்கள் சரியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் தான் இந்த மூடப்பழக்கங்கள்லாம் முகுந்து பெண்களை நினச்சதாங்க தாழ்த்தினாங்க அப்படின்னு. அது சரிதான். இன்று பெண்கள் நல்லா படித்து உயர்ந்த பதவியிலோ பெற்ற நாட்டையோ ஆள்றாங்களே, இந்த நிலை எப்படி வந்தது? சரி, இந்த இடைப்பட்ட காலத்தில் பெண் அடிமையாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பெண்கள் என்ன செய்கிறாங்க? ஆற்றிய நாட்டையே ஆள்ற அளவுக்கு உயர்ந்திருக்காங்களே, அப்போ அது எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அதை தான் அவர் சொல்ல ஒரு நூற்றாண்டு காலம் வர தம்பி இந்த நிலை அடைய அவங்க பட்ட பாடு சொல்லி முடியாது. அந்த அளவுக்கு பெரும்பாடுகள் என்ன செய்திருக்காங்க? பட்டிருக்காங்க. அதை தான் அவர் விரிவாக சொல்ல போகிறார். அடுப்புதும் பெண்ணுக்கு படிப்பேது என்று ஆணவமாக கேட்ட மத்தியில் புரிதா? அடுப்புதுற பெண்ணுக்கு சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு படிப்பு எதுக்கு அப்படின்னு கேட்குற அந்த காலத்தில் தமிழகத்தில் முதல் பெண் மருத்துவமாய் சாதனை படைத்தவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். புரிதா? முதல் பெண்மணியாக சாதனை படைத்தவர் தான் முத்துலட்சுமி அம்மையார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். 1886 1968 வரை வாழ்ந்தவர். இந்திய பெண்களில் சங்கத்தின்
முதல் தலைவர். இந்திய பெண்கள் சங்கம் இருக்குல்ல, அந்த சங்கத்தினுடைய முதல் தலைவர் தான் முத்துலட்சுமி. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமணம் தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். அடையாற்றில் 1930 ஔவை இல்லம். அடையாற்றில் 1930 ஔவை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவியவர் யார்? முத்துலட்சுமி அம்மையார். அப்படி கேட்ட அந்த காலத்தில் முதல் பெண் மருத்துவராய் சாதனை படைத்தவர் தான் முத்துலட்சுமி அம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் பற்றி பொது சேவைக்கு வந்தாங்க, புதுமையை படைத்தாங்க, சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க, மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடன் நினைச்சதாங்க, எதிர்த்தாங்க, மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்களுடைய மனங்களில் நிறைந்திருந்தவர் தான் முத்துலட்சுமி அம்மையார். என்ன படித்தவங்க இருந்தாலும் அவங்களைப் போலவே யாரும் அடுத்தது இருந்தது, மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார். நல்லா படித்தவங்க. முத்துலட்சுமி அம்மையாருக்கு அடுத்தால படித்த யார்? மூவலூர் ராம அமிர்த அம்மையார். இவர் சமூக சேவையாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க. இன்னும் வேறு யாரெல்லாம் பெண் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க அப்படின்னு கேட்குறாரு. முடியாத பெண்ணாலே என்கின்ற மாயினை முடக்க எழுந்தவர் யார்? தந்தை பெரியார். பெண்களால் முடியாது அப்படின்னு சொன்ன அந்த மாயையை விளக்குவதற்காக எழுந்தவர் தான் நம்முடைய தந்தை பெரியார். விடியாது பெண்ணாலே என்கின்ற கேளினை மிதித்து துவைத்தவர் நம் பாரதியார். விடியாது பெண்ணாலே என்ற கேளினையே மிதித்து துவைத்தவர் யார்? பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசனார். பெண்களை பற்றி முடியாது அப்படின்னு இருக்கிறத மாயையை முடக்க எழுந்தவர் தான் பெரியார். விடியாது பெண்ணாலே என்று சொன்ன கேளினை மிதித்து துவைத்தவர் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீரும் என இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசனார். இவ்வளவு செய்தி கேட்ட நாங்கள் பெண் கல்விக்காக நமது அரசாங்கம் என்னென்ன செய்தது என்பதே கேட்க மறந்துட்டோம். சரி, இவ்வளவு பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் பாடுபட்டிருக்காங்க, ஆனால் நம்முடைய அரசாங்கம் எதுக்காக என்ன செய்தது அப்படின்னு கேட்குறேன். பெண் கல்வி மேம்பாட்டுக்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல, ஆங்கில அரசுகளும் சட்டங்கள் போட்டது. என்னென்ன செய்கிறாங்க நம்ப முடியல. ஆங்கில அரசு சட்டம் போட்டதா அப்படின்னு கேட்குறாரு. என்னென்ன சொல்கிறீங்க? நம்பவே முடியலையே. ஆங்கில அரசும் சட்டம் போட்டதா? புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க குழுவினர். தம்பி, 1882 காண்டார் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. எப்போ? 1882. அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே இணையர் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினர். முதலாக பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை தொடங்கினாங்க. யாரெல்லாம்? மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த ஜோதிராவ் பூலே, சாவித்திரிபாய் பூலே என்ற 2 பேரும் முதலாக பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை என்ன செய்கிறாங்க? தொடங்குறாங்க. அதன் பிறகு பெண் கல்வி பயில பல உயர் கல்வி நிறுவனங்களை அரசு உருவாக்கியச்சு. பெண்மை துணிவு. மூவலூர் ராமாமிர்தம் தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயற்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரில் வழங்கி வருகிறது. அப்போது மூவலூர் ராமா அமிர்தம் பற்றி சொல்லுங்க அப்படின்னா இதை பற்றி என்ன செய்யணும்? எழுதணும். பெண்மை உயர்வு. பண்டித ரமாபாய். இவர் சமூக தன்னார்வலர். தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராய் ஆகியவர். பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். யார்? பண்டித ரமாபாய். அடுத்தது ஆங்கில அரசு பற்றி சொன்னீங்க. சரி, விடுதலைக்கு பின் நமது மத்திய மாநில அரசுகள்
பெண் கல்விக்காக என்ன செய்தன அப்படின்னு கேட்குறாரு. அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி? கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். கண்டிப்பாக பெண்கள் என்ன செய்யணும்? கற்க வேண்டும். கற்பனாலே நம் நாட்டின் நிலை ஓங்கும். பெண்கள் பள்ளிக்கூடங்கள் திறந்தார்கள். பெண்களுக்கு கல்வி கற்று உயர்ந்தார்கள். பள்ளிக்கூடங்கள் பெண்களுக்காக திறக்கப்பட்டது. பெண்கள் கல்வி கற்று உயர்ந்த நிலையை அடைஞ்சாங்க. பெண்மை சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஐடா சோபியா ஸ்கட்டர் அவர் பெண் மருத்துவத்தை மருத்துவ உலகம் விரும்பாத காலத்தில், பெண்கள் மருத்துவர் ஆவதை மருத்துவ உலகம் விரும்பாத அந்த காலத்தில் தமிழகத்துக்கு மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் தான் யார்? ஐடா சோபியா ஸ்கட்டர். புரியுதா? இவர் மருத்துவராக இருந்து பணியாற்றியவர். அடுத்தது, அரசு திட்டங்கள் மட்டுமல்லாமல் தனி மனித பங்களிப்பு இருக்கும் தம்பி. இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்பும் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவிய ஒருத்தர் இருந்திருக்கிறார். கல்வி பெற 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி. 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அவர் தான் நம்ம கைலாஷ் சத்யார்த்தி என்பவர். எவ்வளவோ செய்திகள் இன்றைக்கி சொன்னீங்க, இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கா. ஏன் தம்பி இழுக்கிறா? சொல்கிறேன் கேளு. பெண் கல்வியில் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி மலாலா நோபல் பரிசு வாங்கினாங்க, தெரியுமா? மலாலா இவ்வளவு நேரம் என்னுடைய வில்லுப்பாட்டில் என்ன தெரிஞ்சுக்கிட்டா தம்பி அப்படின்னு கேட்கார். மலாலா என்பவர் பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்டங்களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது எத்தனைனா 12 வயசு. 12 வயசில் பெண் கல்விக்காக என்ன செய்தார்? போராட்டத்தில் இறங்கிய முதல் பெண்மணி. பெண்மை அறிவு. சாவித்திரிபாய் பூலே 1848 பெண்களுக்கான தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரி நிகர் என்னும் அறிவு வளரணும், அன்பினாலே அகிலம் பூக்கும் உண்மை புரியணும் அப்படின்னு சொல்கிறார். பெண்கள் இன்னும் படிக்கணும், படித்தாதான் நாட்டினுடைய கண்கள் என்ன செய்யும்? திறக்கும். அவர்கள் உயர்வு அடையணும், ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை வரணும், அன்பினாலே அகலம் பூக்கும் என்று. அகலம்னா உலகம் அப்படின்னு. பரவாயில்ல, நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட தம்பி. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இன்று பெண்கள் அதிகமாக கல்வி கற்க வாராங்க. உயர்கல்வி கற்று எல்லா துறைகளும் பணியாற்றி திறமையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு பெரிய செய்தி என்னென்ன நீங்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டே இருந்தாலே நேரம் போனதே என்னதில் தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அனைவரும் என்ன செய்கிறாங்க? மங்களம் பாடி விடைபெறாங்க. வாழியவே பெண்மை வாழியவே, வளமான பெண் கல்வி வாழியவே, சமத்துவம் வாழியவே, புவி வளம் பெறவே, புதிய உலகம் நலம் பெறவே என்ன சொல்லி என்ன செய்கிறாங்க? வில்லுப்பாட்டை நிறைவு செய்கிறாங்க. இதில் பாரு, தெரிந்து தெளிவும். அதில் பாரு, பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் அப்படின்னா ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு கூறியது. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம், கல்வி, திருமணம், உதவித்தொகை ஆகியவற்றும் தொடர்புடையது. தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாருடைய மகள் ஆவார். தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் இவர். தனித்தமிழ் கட்டுரை, வடசொல், தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்கின்றன. இது தனித்தமிழ் சிறந்து விளங்கிய நீலாம்பிகை அம்மையாருடைய வாழ்க்கை. கோத்தாரி கல்வி குழு அப்படின்னா 1964 கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. அப்போது 1964
கோத்தாரி கல்வி குழு மூலம் மகளிர் கல்வியை என்ன செய்தாங்க, வலியுறுத்தியது. சாரதா சட்டம் அப்படின்னா பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் என்னது கொண்டு வரப்பட்டது. அப்போ சாரதா சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது? 1929 எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருந்த குழந்தை திருமணத்தை எதிர்ப்பதற்காக கொண்டு வரப்பட்டதா சாரதா சட்டம். அடுத்தது ஈதா ராஜேஸ்வரி அம்மையார். அவங்க தமிழ், இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றுள்ளார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் என நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை என்ன செய்தாங்க குறித்து சொற்பொழிவு ஆற்றுள்ளார். ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக என்ன செய்திருக்காங்க, பணியாற்றியிருக்காங்க. சூரியன், பரமணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் எழுதியுள்ளார். பரம் அணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை என்ன செய்திருக்கார், எழுதியுள்ளார். நன்றி.